ஒரு முட்டாள் ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு ஆஃப் மைண்டாக இருக்கான். அவன்கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் ஒழுங்காக வாங்கிட்டு வர மாட்டான். எழுதி கொடுத்தா ஒரு நாள் பேப்பரை தொலைச்சிட்டு வருவான், ஒரு நாள் மீதி வாங்காமல் வந்து சேருவான். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு நாள் ஒரு சேத்துல கிடக்கிற ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து, இதை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு சோறு போடுறதே பெருசாக இருக்குது, நீ நாயை வேற கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவன் தான் ஆஃப் மைண்டு உள்ளவனாச்சா, அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் நான் வளர்ப்பேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரி போன்னு நாய்க்கு அவங்க சோறு போடுறாங்க. ஆனால் ப்ராப்பராக அதுக்கு பிஸ்கட்டு, சாப்பாடு, பால் எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல. ஏதோ இவனுக்கு போடுறத அவனுக்கு கொஞ்சம் திட்டிக்கிட்டே கொடுக்குறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது. இவனுக்கு மெயின்டெனன்ஸும் பண்ணலை. அதுக்கு சோப் போட்டு குளிக்க வைக்கல, ஷாம்பு போடல, அதுக்கு ஒரு கென்னல் ரெடி பண்ணல, ஒரு அட்டைப்பெட்டி வச்சு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே படுக்க வைக்கிறான். அந்த மாதிரி மோசமான நிலையில் அதை பராமரிச்சுக்கிட்டு வரான். இந்த சுச்சுவேஷனில் ஒரு நாள் இவன் கூட்டிகிட்டு போகும்போது டாக் ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது. இவன் தான் முட்டாளாச்சா, என்கிட்ட நாய் இருக்குது நானும் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இவன் நாயை தூக்கிட்டு போகிறான். போனோடனே இது ரொம்ப அழுக்காக இருக்குது, தூக்கிட்டு போனால் இவனுக்கு ஃபஸ்ட்டு பரிசு கிடச்சிருது. இவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இவன் தலையில் ஒரு கோமாளி குள்ளாயை வச்சு உன் நாயை நீ தூக்கிக்கன்னு அழகாக ஃபோட்டோ எடுத்து இவன் கையில் ஒரு ஃபோட்டோவும் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவன் வீட்டுக்கு வந்து நான் இது மாதிரி வாங்கிட்டு வந்தேன், இது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பணத்தை கொடுக்குறான். அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாக இருது, இவன் என்னத்தையே செஞ்சான் ஒரு வகையில் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் டாக் ஷோ நடக்குதோ அங்கெல்லாம் நீ தூக்கிட்டு போடா அப்படிங்கிறாங்க. இவனும் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போனால் போகிற இடமெல்லாம் இவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிட்டே வந்துட்டுருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஊர் மக்கள்லாம் என்னடா இவன் வளர்த்த நாய் அப்படின்னா பெரிய நாய், அதை வேடிக்கை பார்க்க வரலான்னு வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல், அதுக்கு ஒரு கென்னல் இல்லாமல், அதை ஒரு ஷாம்பு போட்டு குளிக்க வைக்காமல் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் பணம் கொடுத்து நீ உன் நாயை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்க, இதெல்லாம் செய்யன்னு சொல்லித்தராங்க. இவன் உடனே அது ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு, சோப்பு போட்டு அதுக்கு ஒரு கென்னல் வாங்கி வச்சு, சாப்பாடு வைக்க தட்டு ரெடி பண்ணி அதை சூப்பராக மாற்றிக்கிறான். இப்போ வந்து ஒரு ஷோவுக்கு கூட்டிகிட்டு போனால் இவன் தோந்து போயிட்டு திரும்பி வரான். அப்போ அந்த ஹெல்ப் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் இவன் பரிசோடு வருவான், வேடிக்கை பார்க்க போகலான்ட்டு வீட்டுக்கு வந்தால் ஏன்டா அவனுக்கு பரிசு கிடைக்கலன்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்போ வந்து நான் இத்தனை பரிசு வாங்கினேன், இன்றைக்கி வாங்க முடியலன்னு இவன் ஃபீல் பண்ணுறான். நீ வாங்கினதெல்லாம் கொடு, அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எடுத்து கொடுத்தா இவன் அழகாக கோமாளிக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த நாயை தூக்கிட்டு போஸ் கொடுத்துட்ருக்கான் ஃபோட்டோவில். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிக மோசமாக பராமரிக்கப்படும் நாய், அதுக்கு முதல் பரிசு இவன் வாங்கியிருக்கான். இதிலேருந்து என்ன தெரியுது, எதுக்காக வாங்கினோம் அப்படின்னு தெரியாமலே இவன் முதல் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் வரும். அது ஏன் வந்ததுன்னு வந்தவங்களுக்கே தெரியாது. நீங்கள் சுற்றி கவனித்து பார்த்தீங்கன்னா தகுதியானவங்க நிறைய பேர் கம்முன்னு கிடப்பாங்க, தகுதியே இல்லாதவங்க கோபுரத்தில் இருப்பாங்க. நல்லாவே தெரியும் நமக்கு இவங்க அன்ஃபிட் அப்படின்னு, ஆனால் அவங்க கோபுரத்தில் தான் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்.